பாஜகவின் முதல் கட்ட வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் லதா வழங்க நாம் கேட்கலாம். லதா, இந்த முதல் கட்ட வேட்பாளர்கள் பட்டியல் தொடர்பான மேலும் விவரங்கள். வணக்கம். வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தரப்பில் போட்டியிடக்கூடிய முதற்கட்ட வேட்பாளர்களினுடைய பட்டியலானது தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் தமிழிசை தெலுங்கானா, அதே போல புதுவை துணைநிலை ஆளுநராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் தற்பொழுது பார்த்தோம் என்றால் அவர் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக அவர் ராஜினாமா செய்த நிலையில் அவர் போட்டியிடுவேன், வரக்கூடிய தேர்தலில் போட்டியிடுவேன் என்று சூசகமாக சொல்லியிருந்தார். இந்த நிலையில் தற்பொழுது அவர் தென் சென்னை தொகுதியில் போட்டியிட இருக்கிறார். தென் சென்னை தொகுதியை பொறுத்த வரைக்கும் கூட பாஜகவுக்கு கணிசமான வாக்குகள் இருக்கக்கூடிய, கணிசமான வாக்கு வங்கி இருக்கக்கூடிய ஒரு தொகுதி என்றே சொல்லலாம். அந்த வகையில் அவர் இங்கே களமிறக்கப்பட்டிருக்கிறார். மொத்தமாக 20 தொகுதிகளில் பாஜகவானது போட்டியிட இருக்கிறது. அந்த வகையில் தற்பொழுது 9 வேட்பாளர்கள் அடங்கி இருக்கக்கூடிய பட்டியல் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. இதில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் நட்சத்திர வேட்பாளராக, அதாவது பாஜக மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை இந்த முறை போட்டியிடுவாரா மாட்டாரா என்பது பெரும் ஒரு விவாதமே எழுந்திருந்தது. அதற்கெல்லாம் விடையளிக்கக்கூடிய வகையில் இந்த முறை அண்ணாமலை அவர்கள் கோவை தொகுதியில், மக்களவை தொகுதியில் முதல் முறையாக அந்த களம் காண இருக்கிறார். அங்கே பாஜகவிற்கு வாக்கு வங்கி என்பது கணிசமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையில் பாஜக மாநில தலைவரினுடைய தேர்தல் வியூகம் என்னவாக இருக்கிறது, என்ன மாதிரியான பிரச்சாரங்களை எல்லாம் அவர் அந்த தொகுதியில் முன்னெடுக்க இருக்கிறார் என்பதெல்லாம் நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். அதே போல பார்த்தோம் என்றால் தென் சென்னையை பொறுத்தவரை திமுக சார்பில் தமிழிசை தங்கபாண்டியன் போட்டியிட இருக்கிறார். அதே போல அதிமுக சார்பில் ஜெயவர்தன் போட்டியிட இருக்கக்கூடிய ஒரு நிலையில் ஒரு தெரிந்த நட்சத்திர வேட்பாளர் என்பது தேவையான ஒன்றாக இருக்கிறது. இதனால் தமிழிசை ஒரு நட்சத்திர வேட்பாளராக இருக்கக்கூடிய நிலையில் அவரினுடைய பெயரானது இங்கே இடம்பெற்று இருக்கிறது. இதற்கிடையே தென் சென்னை என்பது ஒரு நட்சத்திர வேட்பாளர்கள் உள்ளடக்கிய ஒரு தொகுதி என்றே இப்ப தற்பொழுது தென் சென்னையானது மாறி இருக்கிறது. ஏனென்றால் தமிழிசை தங்கப்பாண்டியன், அதே போல அதிமுக தரப்பில் ஜெயவர்தன், அதே போல பார்த்தோம் என்றால் பாஜக தரப்பில் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட பலரும் இப்பொழுது அங்கே போட்டியிடக்கூடிய நிலையில் ஒரு நட்சத்திர தொகுதி அப்படின்ற அந்த அந்தஸ்தையே பெறக்கூடிய ஒன்றாகவே தற்பொழுது மாறி இருக்கிறது. தமிழிசை தூத்துக்குடி திருநெல்வேலியில் போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்பொழுது தென் சென்னையில் அவர் போட்டியிட இருக்கிறார். மேலும் பார்த்தோம் என்றால் 9 பேர் முதல் பட்டியலானது தற்பொழுது வெளியாக இருக்கக்கூடிய ஒரு நிலையில் கன்னியாகுமரியை பொறுத்த வரைக்கும் நாம் கன்னியாகுமரியை எடுத்துக்கொண்டால் அங்கே பாஜக, அதாவது பாஜகவுக்கு கணிசமான ஓட்டுகள் இருப்பது போலவே காங்கிரஸ் தரப்புக்கும் கணிசமான ஓட்டுகள் என்பது இருக்கிறது. இதற்கிடையே நேரடி போட்டியாக இருக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் அதே போல பாஜகவுக்கும் அங்கே நேரடி போட்டி என்பது இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். ஏற்கனவே பாஜக தரப்பில் எம்பியாக தேர்வு செய்யப்பட்டிருந்த பொன் ராதாகிருஷ்ணன் இந்த முறையும் போட்டியிட இருக்கிறார். இதற்கிடையே பார்த்தோம் என்றால் பெரம்பலூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாவேந்தர், ஐஜேகே கட்சியினுடைய கூட்டணி பாரிவேந்தர் போட்டியிட இருக்கிறார். ஐஜேகே கட்சியினுடைய போட்டியிட இருக்கிறார். அவர் தாமரை சின்னத்தில் நிற்க இருக்கிறார். அதே போல நீலகிரியில் எல் முருகன் போட்டியிட இருக்கிறார். ஏற்கனவே அவர் மத்திய இணை அமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு நிலையில் அவர் இந்த நீலகிரி தொகுதியில் எல் முருகன் போட்டியிட இருக்கிறார். அதே போல நீலகிரி தொகுதியில் நரசிங்கன் போட்டியிட இருக்கிறார். அதே போல வேலூர் தொகுதியில் தேசிய சண்முகம் போட்டியிட இருக்கிறார். கடந்த முறை திமுக கூட்டணியில் பாரிவேந்தர் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்த நிலையில் இந்த முறை தேசிய ஜனநாயக கூட்டணியில் தாமரை சின்னத்தில் போட்டியிட இருக்கிறார். இதற்கிடையே அவரினுடைய வெற்றி வாய்ப்பு என்பது எப்படி இருக்கிறது என்பதை பொறுத்திருந்தே நாம் பார்க்க வேண்டும். என்ன மாதிரியான வியூகங்களை அவர் அமைத்து அங்கே பிரச்சாரங்களை மேற்கொள்ள இருக்கிறார் என்பதையும் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அதே போல மத்திய சென்னையை பொறுத்த வரைக்கும் வினோத் பி செல்வத்திற்கு வாய்ப்பு இருப்பதாக தொடர்ந்து சொல்லப்பட்டு வந்தது. இதற்கிடையே அவருக்கு அந்த முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு தற்பொழுது அவருக்கு மத்திய சென்னையில் முதல் முறையாக அந்த களத்தை சந்திக்க இருக்கிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.